ஹாய் guys, வெல்கம் டு கார்லாக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்மளோட கார்லாக்ஸ் தமிழில் நீங்கள் எல்லாருமே தமிழில் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் வந்து 2 வீலர் 4 வீலர் மாதிரி நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். அண்ட் ஐ திங்க் தமிழ்லே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பெரிய வேஸ்ட் வேனை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம நீங்கள் எல்லாருமே தமிழில் பார்த்த மாதிரி சூப்பராக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஃபோர்ஸ் வேன் ட்ராவலர் தான் இன்னைக்கு நம்மளோட கார்லாக்ஸ் தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ஸ் வேன் ட்ராவலர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12+1 13 சீட்டர். ஓகேங்களா, சொல்கிறது 13 சீட்டர் அப்படின்னா, பட் இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போனோம்னா தாராளமாக வந்து ஒரு 15 பேர் சீட்டிங் பண்ணி போகலான்னு சொல்கிறேன். இன்னும் நடுவில் நின்று போனோன்னா ஒரு 20% வரைக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் நின்றுலாம் போக போகிறது இல்லை. ஓகேங்களா, ஸோ நீங்கள் தாராளமாக உட்காந்து போகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 15 மெம்பர்ஸ் வந்து இதில் போகலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதோட இன்ஜின் ஸ்பெக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின். ஓகேங்களா, ஸோ பவர் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. செம்ம சூப்பர் பிக்கப் அண்ட் டெலிவரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோட மேக்ஸிமம் BHP அப்படின்றது பார்த்தீங்கன்னா 90 BHP at 2800 RPM and 250 Nm டார்க் at 2400 RPM ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 70 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் நான் இதை இந்த வேனோட ஓனர் கிட்ட கேட்ட வரைக்கும் அவர் மைலேஜ் பற்றி சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியில் வந்து ஒரு 8 to 9 வரைக்கும் கொடுக்குது தாராளமாக அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய வேனு வித் 15 மெம்பர்ஸ், நான் சொல்கிறது 8 to 9 வரைக்கும் சிட்டியில் கொடுக்கும். அண்ட் நம்ம லாங் டிரைவ் அப்படின்ற மாதிரி போனோம்னா ஒரு 12 வரைக்கும் கொடுக்குதுன்னு சொல்லலாம். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையில் இருப்பீங்க, நம்ம ஃபோர்ஸ் ட்ராவலர் மாதிரி வாங்கலாமான்னு சொல்லிட்டு மைண்டில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா நம்ம ஃபோர்ஸ் ட்ராவலர் வேனோட இன்ஜின் பானட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பானட் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் மற்ற விஷயங்கள்லாம் வந்துருது. இன்ஜின் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி உள்ள வரைக்கும் போகும். ஏன்னா ஃப்ரண்ட் நமக்கு வெளியே வந்துச்சுன்னா, ஸோ இதோட லென்த் வந்து வேனோட லென்த் வந்து இன்னும் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி வந்து வெஹிக்கிள்லாம் வந்து ப்ரைசிங் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து டேக்ஸ் ஜாஸ்தி போடுவாங்க. ஸோ வெஹிக்கிளோட ப்ரைசிங் வந்து ஜாஸ்தி போகும். ஸோ அதனால் லென்த்தை குறைக்கிறதுக்காக நல்ல ஐடியாவை பண்ணி அவங்க வந்து உள்ள வரைக்கும் கொடுத்துருவாங்க. பிகாஸ் இது கார் கிடையாது இல்லையா, நம்ம வந்து ரொம்ப லோவாக உட்காந்துருக்க போகிறது இல்லை, ரொம்ப ஹைட்டாக தான் உட்காந்துருக்க போகிறோம். ஸோ அதனால் இன்ஜின் பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் உள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி வேன் டைப்லாம் வந்து ஒரு 120 kmph வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்மளோட ஃபோர்ஸ் ட்ராவலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வண்டி வந்து ட்ராவலருக்காக தான் வாங்க போகிறோம், ட்ராவலிங் பர்பஸ் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கவர்னன்ஸ் அப்படின்றது ஒன்று செட் பண்ணி தான் வருமே ஷோரூமில் இருந்தே. ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்பீட் கவர்னன்ஸ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 km/h தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த வண்டி வாங்கினாலும் 80 km/h தான் ஓட்ட போகிறீங்க. அண்ட் அதுதான் சேஃப்டியும் கூட. அண்ட் மோரோவர் சிட்டியில் ஃபஸ்ட் யாரும் கண்டினியூஸாக 80 வந்து ஓட்டே இருக்க போகிறது கிடையாது. ஒரு 50-60 அந்த ரேஞ்ச் தான் ஓட்டுவோம். அண்ட் நீங்கள் ஹைவேஸ்லாம் போனால் கூட 80 வரைக்கும் தான் இதில் போக முடியும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த வேன் வந்து நாங்கள் ஓட்டி பார்த்த வரைக்கும் செம சூப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2008 மாடல். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எந்த குறையுமே இல்லாமல் இன்னி வரைக்கும் ஃபோர்ஸ் தன்னோட குவாலிட்டியை வந்து விட்டு கொடுக்காம பவர்லாம் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபோர்ஸ் ட்ராவலரோட டயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 inch அலாய் வீல்ஸ் கிடையாது. நம்ம வச்சிருக்கிறதுல நார்மல் வீல்ஸ் தான் வரும். நீங்கள் வேணா அலாய் வீல்ஸ் போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி வண்டியில் அலாய் வீல்ஸ் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாடி ஃப்ரேம் விட்டு வெளியே வந்துடுது. அது லுக் வைஸும் நல்லா இருக்காது. அண்ட் ஓட்டும் போது எந்த அளவுக்கு இதில் கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஓனர்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் இந்த மாதிரி வண்டிக்கு இந்த வீல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. வீல் கேப் இதில் நம்ம போடல, அது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். மோஸ்ட்டாக ட்ராவலிங் வேன்ஸ் வந்து வீல் கேப்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா லாங்காக போகிறதுனால வெயிட் உள்ளே இருக்கிறதுனால வீல் கேப் வந்து எங்கேயாவது உடஞ்சி விழுந்துற வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேக் போட்டு வீல் கேப் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, அண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் வருது. ஓகேங்களா, நீங்கள் இந்த லாரிலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு டயர்லேருந்து இப்படி ஒரு கர்வ் மாதிரி போவோம், ஒரு லேயர்ஸ் மாதிரி அடிக்க வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம ஃபோர்ஸ் எடுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நான் இந்த வண்டி ஓட்டும் போதும் சரி, உள்ளே உட்காந்து வரும்போதும் சரி, நமக்கு ஜர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தெரில, பள்ளம் மேடில் வரும்போதும். அண்ட் நீங்கள் வந்து ட்ராவலிங்க்கு ஒரு வேன் பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஃபோர்ஸ் வேனை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ டயர்ஸு சஸ்பென்ஷன் எடுத்துக்கணும் சூப்பராக
சூப்பராக இருக்குது. அண்ட் எக்ஸாக்ட்லி முக்கியமாக அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 180 mm கொடுப்பாங்க. பட் இந்த வேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட் இந்தியன் ரோட்ஸ் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஒரு 15 பேர் போனாலும் சரி, நீங்கள் மேடு பள்ளத்தில் இறக்கினாலும் சரி, உங்களுக்கு சேச்சஸ் வந்து அடி வாங்காமல் செம்ம சேஃப்டியாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக சஸ்பென்ஷன், கிரவுண்ட் கிளியரன்ஸு அண்ட் டயர்ஸ் எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்காக ஃபோர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்ம ஃபோர்ஸ் ட்ராவலரோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும். மேக்ஸிமம் நம்ம இந்தியாவில் வந்து ட்ராவலிங் வெஹிக்கிள் இவ்வளோ பெருசு அப்படின்னா எல்லாருமே வந்து ஃபோர்ஸ் தான் விடுவாங்க. நிறைய அதர் பிராண்ட்ஸ் கூட இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டில் இந்த மாதிரி ட்ராவலர் விடுறாங்க, அண்ட் டாட்டாவில் இந்த மாதிரி ட்ராவலர் வந்து விடுறாங்க. பட் நிறைய பேர் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் தான். பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் சேஃப்டி. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து அடிவானோட பேசஞ்சர்ஸ் வந்து உள்ளே தான் இருப்பாங்க. அது செம்ம சேஃப்டி ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அண்ட் வண்டி வந்து சப்போஸ் அப்சைட் டவுன் ஆனால் கூட நம்ம உட்காடுறதுலேருந்து சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டாக இருக்கும். சில வேன்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உட்காரவும் சீலிங் வந்து பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஹைட்டும் நிறைய இருக்கிறனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து தலை அடி வாங்காது. அண்ட் சில டிரைவர்ஸ் வந்து ஓட்டும் போது தெரியாமல் ஒரு பள்ளத்தில் விட்டுற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைம் நம்ம ஜம்ப் பண்ணால் கூட ஹெட் வந்து அடி வாங்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக செம்ம சூப்பராக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி சொல்லி ஆகணுங்க. வேன்லாம் யூஸ்வலாகவே வந்து பில்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். அண்ட் அதுலேயும் வந்து ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம பில்ட் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அந்த என்டையர் வெஹிக்கிளுமே பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓவரால் பில்ட் எல்லாமே வந்து செம்ம சூப்பராக பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் ஃபென்டாஸ்டிக்காக அண்ட் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் குறைவே இல்லாமல் ஃபோர்ஸில் செம்மையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் ட்ராவலரோட ஹெட்லைட் த்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் டிசைன் ஃபஸ்ட்டு 2008 மாடலில் இந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா, இப்போ வர வண்டியில் வந்து இந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து நாங்கள் லேட்டஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி எல்இடி வந்துடும். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம் அண்ட் லோ பீம் பல்பு தான் வரும். ஸோ ட்ராவல்ஸ் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வேன் வந்து கண்டிப்பாக த்ரோலாம் வந்து லென்த்தாக தான் அடிக்கணும், நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் குறைவே இல்லாமல் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் எக்ஸ்டீரியர்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. முக்கியமான விஷயம் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த வண்டியோட ஹேண்ட் பிரேக்கு. ஸோ என்றைக்குமே வண்டி நிற்கும் போது ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிறது சேஃப்டி. ஓகேங்களா, ஸோ இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 2008 மாடல். ஸோ கொஞ்சம் ஓல்டு வெஹிக்கிள் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸும் செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேரிங் வந்து இந்த மாதிரி தான் வந்துடும். இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி மேனுவல் ஸ்டேரிங் தான். ஓகேங்களா, பட் இப்போ வர வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் வரும். ஸோ நீங்கள் தாராளமாக இப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வெஹிக்கிள்ஸ் வந்துடும். ஸோ நமக்கு ஸ்பீடோமீட்டர் இங்கே வந்துடுது. அண்ட் பெட்ரோல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத இங்கே காட்டுது. ஸோ டெம்பரேச்சர் ஹீட் வந்து எவ்வளோ இருக்குன்றது காட்டுது. நம்ம எப்படி இண்டிகேட்டர் இக்னிஷன் சிம்பிள்ஸு ஸோ அதெல்லாம் காட்டும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஹை பீம், லோ பீம் அந்த விஷயங்கள்லாம் வந்துடும். அண்ட் இது என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, இன்ஜின் வந்து உள்ள வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இன்ஜினோட கவரிங் தான் இது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நமக்கு பிளேயர் இருக்குது, நம்ம புதுசு கூட இல்லைனா போட்டுக்கலாம். அண்ட் இது டேஷ்போர்டு, நீங்கள் எதாவது வேணா பேப்பர்ஸ் வேணால் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து டேஷ்போர்டில் திங்ஸ்லாம் வச்சுக்க போகிறது கிடையாது பெருசாக. ஸோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பேசஞ்சர் சீட். இது ஏன் ஃபோல்டாக இருக்குன்னா நம்ம இப்படி தான் ஏறி வரணும் பேசஞ்சர்ஸ்லாம் அப்படின்றனால இந்த சீட்டு வந்து ஃபோல்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வந்துடுது. இது வந்து ஒரு இன்டீரியர் லைட்டு. ஸோ ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கிளாத் போட்டு செம்ம சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிரைவர் சீட்டில் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, டிரைவர் சீட்டே பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பேக் சப்போர்ட்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. என்றைக்குமே வந்து வேனில் வந்து நம்ம ஹைட்டாக உட்காந்துருக்கனால வியூ வந்து செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் நம்ம இந்த வண்டி வாங்கி யாரும் ஓட்ட போகிறது கிடையாது, ட்ராவல்ஸ் தான் பண்ண போகிறீங்க. அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக உட்காந்து ஓட்டலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பேசஞ்சர் சீட்ஸ்லாம் வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ட்ராவலர் வேனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ வேஸ்ட்டாக ஒரு வேன் வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வேன்லாம் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறீங்க அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ணீங்க அந்த மெமரிஸ் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். பிகாஸ் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேனில் ஜாலியாக ஒரு ட்ரிப்லாம் போய் பல வருஷம் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஓன் வெஹிக்கிள்லாம் இருக்கிறதுனால அவ்வளோவா நம்ம காரில் போய்டுறோம். ஸோ வேன்லாம் ட்ராவல் பண்ணுறதுல அண்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்களா அடிக்கடி இருந்தால் உங்களோட மெமரிஸ் வந்து தாராளமாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இது நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒரு 12+1 13 சீட்டர். ஓகேங்களா, ஃப்ரண்ட்லேயே ஒரு சீட் இருக்கே அது ஏன் கணக்கு பண்ணல அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா கிளீனர் சீட். ஓகே, ஸோ அது வந்து என்றைக்குமே கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா 12+1 13 சீட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் நம்மளுடைய சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 15 பேர் உட்காந்து கம்ஃபர்ட்டாக போகலாம். அப்படி இல்லைங்க நாங்கள் நின்றுட்டு கூட போவோம் அப்படின்னா ஒரு 2-3 பேர் வந்து அப்சல்யூட்டாக நின்றுக்கலாம். ஓகேங்களா, அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டு, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டு போகலாம். அண்ட் நீங்கள் பார்த்தா தெரியும் ஹைட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இங்கேருந்து பாருங்கள் அவ்வளோ தூரம் உட்காந்துட்டே கை நீட்டினா கூட எனக்கு எல்லாம் எதுவும் அமிதாப் பச்சனே உட்காந்தா கூட தலை வந்து இடிக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ ஸ்பேஷியஸாக அவ்வளோ பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் வேன் கூட பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் ரூஃபிங் வந்து செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சாஃப்டான ஒரு கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் வந்து கிளாத் மாதிரி
போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக இது நம்ம எடுத்தோன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லெதர் கவர் மாதிரி இருக்குது. அது ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம லெதர் கவர் மேலே உட்காந்தா சம்டைம்ஸ் வந்து ஹீட்டாக இருக்கும், அந்த ரெக்ஸின் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் துணி போட்டு உட்காந்தோன்னா நமக்கு ஹீட்டாக இருக்காது அப்படின்றனால தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா துணி போட்டிருக்காங்க. அது உங்களோட இஷ்டம், நீங்கள் வந்து அந்த ரெக்ஸின் கவர்ஸோட வச்சுக்கலாம், அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணியும் போட்டுக்கலாம், கிளாத்து, அது உங்களோட ஒப்பீனியன். ஓகேங்களா. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக நல்லா கம்ஃபர்ட்டாக இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு போகலான்னு சொல்லுவாங்க. ஸோ தை சப்போர்ட் செம்மையாக இருக்குது, நல்லா லீன் பண்ணிட்டு போகலாம். ஸோ எல்லாருமே இந்த ஃப்ரண்ட் சீட்லாம் உட்காந்துட்டு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபேமிலி கூடலாம் போகும்போது செம்ம ஹாப்பியாக வந்து சந்தோஷமாக வந்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ என்டையர் ஓவராலாக பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் லக்கேஜ்லாம் எங்கே வைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணனால அந்த கேரியர் மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. கேரியர் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம லக்கேஜ் எல்லாருமே வந்து போட்டு கட்டிக்கலாம். ஒரு 20 பேர் கூட தாராளமாக ஒரு ஃபேமிலியாக ஊருக்கு போகிறீங்க, இல்லை ஒரு மேரேஜ் ட்ரிப் போகிறீங்க, இல்லை அவுட்டிங் போகிறீங்கன்னா செம்ம சூப்பராக இந்த வேனை வந்து நீங்கள் வந்து ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ இன்டீரியர் ஓவராலாக வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2008 மாடல் அப்படின்றனால இதில் வந்து ஏசி கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ வர வெஹிக்கிள்ஸை நீங்கள் வந்து ஏசி வச்சும் வாங்கிக்கலாம், வித் ஏசி வித்தவுட் ஏசி ரெண்டுமே வருது. ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணீங்களோ அந்த ஃபோர்ஸ் ட்ராவலர் வேனை நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இந்த மாதிரி வண்டியில் மேக்ஸிமம் யாரும் ஏசி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் எல்லாரும் விண்டோ தான் திறந்துட்டு போவாங்க, நேச்சர் ரசிச்சிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்கமிங் ஏர் தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றனால ஏசி இல்லாமல் வாங்குறவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லைப்பா எனக்கு ஏசி வச்சு தான் வேணும்னா அது உங்களோட சாய்ஸ். ஸோ ஃபோர்ஸ் ட்ராவலரோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் அதர் பிராண்ட்ஸில் வந்து இவ்வளோ கம்ஃபர்ட் கொடுக்குறாங்களா அப்படின்றது அது கேள்விக்கு தான். ஓகேங்களா. ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த வேன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வேன் பிராண்ட்ஸில் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு லக்ஸரி பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் பார்த்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் டிரைவர் ஓட்டுற இடமா இருக்கட்டும், நம்ம உட்காந்து போகிற விஷயங்களாக இருக்கட்டும், செம்ம கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டு போகலாம். அண்ட் நீங்களே கூட பார்த்துருப்பீங்க, ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், ஒரு நார்மல் ஆஃபீஸ் அரேஞ்ச் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 80% மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பிராண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் கூட இருக்குங்க. சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு ஃபோர்ஸ் வேனை தான் அவங்க வாங்கி இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணி இந்த ட்வின் சீட்டர் இருக்குல்ல இதெல்லாம் வந்து எடுத்துட்டு சிங்கிள் சீட்டராக போட்டுருவாங்க. அவங்களோட ஹையர் அஃபீஷியலுக்கு சிங்கிள் சீட்டராக போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஏசி வின்ஸ்லாம் வச்சு அவங்க தான் வந்து ரெடி பண்ணி ஃபோர்ஸ் வேனை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வேன் வந்து ஒரு வேனில் ஒரு லக்ஸரி பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதே டைமில் ப்ரைஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேட் ஆகிற மாதிரியும் இருக்கும், அதே டைமில் லக்ஸரி குவாலிட்டியும் கொடுக்குற ஒரு நல்ல வேன் பிராண்ட் தான் ஃபோர்ஸ் வேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விண்டோவும் பார்த்தீங்கன்னா நமக்கு செம்ம வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக சில வேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க வந்து கண்ணாடி எத்தனா பின்னாடி இருக்கவங்களுக்கு காற்று வராது, அங்கே இருக்கவங்க இடத்துலாம் முன்னாடி இருக்கவங்க காற்று வராது. பட் இதில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெண்டு பேருக்குமே வந்து எக்ஸாக்டாக காற்று வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாப் இருக்குல்ல, இதை வந்து இப்படி டவுனில் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இப்படி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். திருப்பி விட்டிங்கன்னா அது வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிடும். இது எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம உட்காந்து போகும்போது எதிர்காற்று இங்கே வந்து சும்மா சூப்பராக சில்லுன்னு, வெயில் காலத்தில் சூடாக தான் அடிக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அந்த வென்டிலேஷன் வந்து செம்ம பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ரெண்டு சீட்டுக்குமே எந்த சீட்டுக்குமே வந்து பாதிக்காமல் ஒருத்தருக்கு மூணுனா ஒருத்தருக்கு மறைக்காத மாதிரி செம்ம பிளானிங்காக பக்காவாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் அந்த வேனை பற்றி ஃபோர்ஸ் ட்ராவலரை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் என்ன தான் வந்து நான் சொன்னாலும் வண்டியோட ஓனர் வந்து பேசுகிறது, ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்படின்றது முக்கியமான விஷயம் இல்லையா. அவரே நம்ம இப்போ கூப்பிட்டுருக்கோம், அவர் என்ன சொல்கிறாரு இந்த வேனை பற்றி அப்படின்றத கேட்கலாம். ஜி வணக்கம், கை கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம வேனை வந்து ரிவ்யூ கொடுத்ததுக்கு. ஸோ அண்ணன் தான் வண்டியோட ஓனர். ஓகேங்களா. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு ட்ராவல்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் ஜி, இந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்களேன். ப்ளஸ்ன்னா வண்டியில் வந்து 18 பேர் போகலாம். ஓகே. ரெண்டாவது வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி. சேஃப் ஜர்னி எல்லாமே ஓரளவு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. கம்ஃபர்ட்டாக சூப்பராக இருக்கும். சரி, நீங்கள் வண்டி ஓட்டுறவர் நீங்கள் தான் சொல்லணும். மிக பேசஞ்சர்ஸ் வந்து பின்னாடி உட்காந்து தான் வராங்க. வண்டி ஓட்டும் போது இந்த சில வேன்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் அப்படியே ப்ரொடியூஸ் ஆகும், காலில் ஹீட் ஆகும், நமக்கு ரொம்ப அனல் அடிக்கும்னு சொல்லலாம். இந்த வண்டியில் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா? இந்த வண்டியில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஓகே ஓகே. ஸோ கம்ஃபர்ட்டாக ஹீட்லாம் இல்லாமல் இருக்குது. ஓகே. கியரிங்லாம் எப்படி இருக்குது? டைட்டாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? கியர் போடணும் நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஒரு வேன் லக்ஸரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சூப்பர். ஓகே. அண்ட் இந்த வண்டி நீங்கள் ஓட்டும் போது சீட்டிங்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? பேக் பெயின் மாதிரிலாம் எதுவும் வருதா, இல்லை நல்லா உட்காந்து லாங் ஓட்ட முடியுதா? பர் டே 500 கிலோமீட்டர் ஓட்டினாலும் பேக் பெயின் வராது. ஓகே. ஸோ மைலேஜும் உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஓகே ஓகே. ஸோ பேசஞ்சர்ஸ்லாம் மேக்ஸிமம் இந்த வண்டியில் எத்தனை பேர் நீங்கள் கூட்டு போயிருக்கீங்க? பேசஞ்சர் மேக்ஸிமம் 12 பேர். ஓகே. கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகலாம். ஓகே. நெகட்டிவ்னா என்ன சொல்வீங்க இந்த வண்டியில்? உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது? எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ்னா நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. இல்லை உங்கள் வண்டின்றனால சொல்கிறீங்களா, இல்லை உண்மையாக சொல்கிறீங்களா நீங்கள்? ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நெகட்டிவ்ஸோட பாசிட்டிவ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா. ஓகே சூப்பர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்க வேண்டிய எல்லா கேள்வியும் வந்து நான் கேட்டேன் அண்ணன்கிட்ட. ஸோ அவர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு ஃபோர்ஸ் வேன் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த வண்டியை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்.
சூப்பர். வேன் பற்றி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபோர்ஸ் ட்ராவலர் வேன் பற்றி. அந்த ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. அது நீங்கள் எங்கே போகிறீங்க, எவ்வளோ நேரம் தேவைப்படுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுன்றதை பொறுத்து பேக்கேஜ் வந்து மாறும். ஓகேங்களா? இப்போ சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 5 ஹவர்ஸ் பேக்கேஜ் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1700 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்ஸ் கேட்டிங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ். இப்போ சிட்டியில் நீங்கள் போகிறீங்க, ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு எனி ஃபங்க்ஷன் நீங்கள் போகிறீங்க, நிறைய பேர் நாங்கள் போகிறோங்க, உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலிக்கு வண்டி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் போயிட்டு வரதுக்கு ஒரு 5 ஹவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக 50 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப் அண்ட் டவுன். அந்த மாதிரி டைமில் வந்து 1700 சார்ஜ் பண்ணுறோம் ஃபார் 5 ஹவர்ஸ் அண்ட் 50 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? இல்லைங்க நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக திருப்பதி போகிறோம், அந்த மாதிரி டைமில் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் கிலோமீட்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 to 400 வரலாம், சிட்டியில் நீங்கள் இருக்க இடத்த பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் எவ்வளோ பேக்கேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் ஒரு 12 பேர் கூட தாராளமாக அதில் போகலாம். அந்த மாதிரி டைமில் 6000 வந்து பேக்கேஜ். எனி டவுட்ஸ் வேணும்னா இங்கே தான் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. ஜெயின் கேப்ஸ் தானே, ஜெயின் கேப்ஸ் நேமு, நம்பர் இங்கே இருக்குது, அண்ணா ஓனர் இங்கே தான் இருக்கார். ஓகேங்களா? நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவர் தான் எடுப்பார். என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையோ நீங்கள் தாராளமாக அவரை கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸிங்க்கு வேறு எங்கேயும் பண்ணுறாங்களாம் தெரியாது. பட் நம்ம அண்ணா வந்து நம்ம சொன்னதுனால நம்ம வியூவர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ப்ரைஸ் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கார்லாக் சம்மில் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோன்னு சொல்லுங்கள். சூப்பராக உங்களுக்கு எஃபெக்டிவான ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபேமிலியோட இல்லை ஒரு ஆஃபீஸ் அவுட்டிங் மாதிரிலாம் போனீங்கன்னா தாராளமாக இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கும் நீங்கள் எனி டைம் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக சொல்லிட்டேன். கால்லாம் வந்தால் நம்ம கஸ்டமர்ஸ் தான் சேஃப்டி முக்கியம், பக்காவாக கூப்பிட்டு போங்க. சரிங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி நம்மளோட கார்லாக் தமிழில் ஃபோர்ஸ் வேன் ட்ராவலர் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸுமே நான் சொல்லிட்டேன். ஏன் இதை இன்றைக்கி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் தமிழில் இந்த மாதிரி பெரிய வண்டிகள் எடுத்து யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த மாதிரி வேன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, எவ்வளோ ஆகும், நம்ம கட்டுப்படி ஆகும்னு நினைக்கிற எல்லாருக்குமே டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். எல்லாம் ஓகேங்க. இதோட ப்ரைஸ் என்ன ஆன் ரோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்போ 2020 BS6 விடுறாங்க. அப்ராக்சிமேட்லி 15 lakhs வருது ஆன் ரோட் நான் சொல்கிறது. ஓகேங்களா? அதில் நீங்கள் கேட்குற ஃபியூச்சர்ஸ் பொறுத்து 1 or 2 lakhs ப்ரைஸ் மாறலாம், குறையலாம். ப்ரைஸ் வந்து எங்களை கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம், டிபெண்ட்ஸ் அப்பான் த ஷோரூம். அவங்க என்ன ஸ்பெக் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நான் சொல்கிறது அப்ராக்சிமேட்டாக 15 லட்சம் கொடுத்து நீங்கள் இதை வாங்கலாம். அதை வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா, ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, அது டெஃபினட்டாக கரெக்டாக பிளானிங் பண்ணி பண்ணால் எந்த பிஸ்னஸும் வந்து ஒர்த் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை வாங்கி ஒரு ட்ராவல்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா, நான் கண்டிப்பாக ஃபோர்ஸ் வேனை பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற காசுக்கு குவாலிட்டியாக ஒரு வேன் வந்து கொடுக்குறாங்க வித் அட்மோஸ்ட் சேஃப்டி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏசியோடலாம் வருது, அதெல்லாம் நீங்கள் வேணும்னா வச்சு வாங்கிக்கலாம். ஓகே, அண்ட் டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு என்ன வண்டிலாம் பண்ணலாம், இல்லை என்கிட்டே ஒரு சூப்பரான வண்டிலாம் இருக்குது, அதை கூட நீங்கள் எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் வந்து மெயில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் எடுத்து போட்டு ரெடியாக இருக்கும். ஓகே, அண்ட் இதே மாதிரி வேறு ஒரு சூப்பர் வீடியோவில் எல்லாரும் மீட் பண்ணுற வரைக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் சரவணன். டேக் கேர். COVID-19 டைமில் சேஃபாக இருங்க. ஓகே, பாய்.